நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு. அவர் வெறுமனே இடைத்தேர்தலில் போட்டியிட மட்டும் போறதில்லைங்க, அவர் அதிமுகவோட ஆதரவோட, அவர் திமுகவோட ஆதரவோட, அவர் இதர எதிர்கட்சிகளோட ஆதரவையும் பெற்று அவர் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகளோட பொது வேட்பாளராக களமிறங்க போறாரு. அவர் பொது வேட்பாளராக களமிறங்கிறதுனால அவர் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்க போறாரு. திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போக போகிறது 100% உறுதியாயிடுச்சு. திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் எப்படி திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் அங்கே தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் சம்பவம் பண்ண போகிறாரு. எப்படிங்க திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸை யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. ஆனால் இந்த நியூஸ் சமூக ஊடகங்கள்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லையும் சரி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. கூட்டு பொரியல்லாம் சாப்பாட்டில் மட்டும்தான், ஆனால் தேர்தலில் வந்துட்டால் நாங்கள் எப்போவுமே தனித்து மட்டும்தான் போட்டியிடுவோம்னு சொல்லி 2016 தொடங்கி கடைசியாக நடந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும்னு சொல்லி எல்லா தேர்தலையுமே தொடர்ந்து தனித்து மட்டுமே போட்டிட்டு வந்த திரு சீமான் அவர்கள் எப்படி திமுகவோட ஆதரவில், அதிமுகவோட ஆதரவில் உண்மையிலேயே அவர் அம்பாசமுத்திரம் தொகுதியோட பொது வேட்பாளராக களமிறங்க போகிறாரா, இல்லை இது சோசியல் மீடியாவில் கலப்பி விடப்பட்டிருக்க மற்றும் ஒரு பொய் செய்தியா?